8/9/2024 காலை முரளி ஓம் சாந்தி அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 15/12/2001 வெளிவந்த முரளி. இதனுடைய தலைப்பை பார்ப்போம். ஒரு விரதம் உடையவராகி தூய்மையின் தாரணையை மூலமாக ஆத்மீகத்தில் இருந்து மனசா சேவை செய்யுங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன். ஒரு விரதம், ஏக் விரதா, ஹிந்தியில் சொல்லுவதென்றால் ஏக் விரதா, ஒரு விரதம் இருந்து ஒரு விரதம் உடையவராகி தூய்மையின் தாரணை, தூய்மையின் நடைமுறையை மூலமாக ஆன்மீகத்தில் ருகானியத், ஹிந்தியில் ருகானியத் என்று சொல்வார்கள், இருந்து மனசா சேவை. சேவை பலவிதமான சேவைகள் இருக்கின்றது. உடல் ரீதியாக சேவை, மனசா சேவை ரொம்ப பவர்ஃபுல் சேவை. மனதால் நினைக்கின்ற சேவை, மனசா சேவை செய்யுங்கள் என்று இறைவன் இன்றைய வாணியில் தலைப்பில் சொல்கின்றார். இதனுடைய தொடக்கத்தில், இந்த வாணியின் தொடக்கத்தில், இன்றைக்கு ஆன்மீக தந்தை நாலாபுறங்களிலும் இருக்கும் ஆன்மீக குழந்தைகளின் ஆன்மீக தன்மையை பார்த்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு ஆன்மீக தந்தை, இறை தந்தை, இறைவன் நாலாபுறங்களிலும் இருக்கும் ஆன்மீக குழந்தையின் ஆன்மீக தன்மையை பார்த்து கொண்டிருக்கிறார். எங்கடா அவருக்கு கண்ணு இல்லை, காது இல்லை, உருவம் இல்லை, எப்படி பார்ப்பாருன்னு கேட்கலாம். ஆனால் அவர் மனிதன் எப்படி எல்லா உருவங்களோடு இருக்கின்றானோ அதே போன்று மனித உருவத்தை தேர்ந்தெடுத்து அவர் மூலம் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தைகளிடமும் ஆன்மீகத்தன்மையின் ஜொலிப்பு, ஜலக், அதாவது ஜொலிப்பு எவ்வளவு இருக்கிறது, ஆன்மீகத்தன்மையின் கண்கள் மூலம் வெளிப்படுகிறது. ஆன்மீகத்தன்மை கண்கள் மூலம், கண்களை பார்த்தாலே தெரிந்துவிடும். ஆன்மீகத்தன்மையின் சக்தியுடைய ஆத்மா எப்பொழுதும் கண்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் ஆன்மீக சக்தியை கொடுப்பார். பார்க்கின்ற பார்வையிலே அவர்களுக்கு சக்தியை கொடுக்க முடியும். ஆத்மீக புன்முறுவல் மற்றவர்களுக்கும் குஷியின் உணர்வை அனுபவம் செய்கிறது. அவரது நடத்தை, முகம் பரிஸ்தாக்கள் போல. பரிஸ்தாக்கள் என்றால் சூட்சம தேவதைகள். சூட்சமம் எங்க இருக்கு? இந்த உலகத்தை 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. ஸ்தூலம், சூட்சமம், பரந்தாமம். மனிதர்கள் இருக்கின்ற இடம் சூட்சம உலகம். பரிஸ்தாக்கள், தேவதை இருக்கக்கூடிய இடம் சூட்சமம். இந்த பரிஸ்தாக்கள் போல டபுள் லைட், லேசாக ஒளியாக தென்பட்டு கொண்டிருக்கும். அப்பேற்பட்ட ஆன்மீகத்தன்மையின் ஆதாரம் தூய்மை ஆகும். எந்த அளவிற்கு மனம், சொல், செயலில் எந்த அளவிற்கு மனம், சொல், செயலில் தூய்மை இருக்குமோ அந்த அளவிற்கு ஆத்மீக தன்மை தென்படும். தூய்மை பிராமண வாழ்க்கையின் அலங்காரம் ஆகும். தூய்மை பிராமண வாழ்க்கையின் நியமம், மரியாதை ஆகும். எனவே இறைவன் பாப்தாதா, அதாவது இறைவனும் சிவனும் பிரம்மபாபாவும் சேர்ந்துதான் பாப்தாதா என்று சொல்கின்றோம். இருவரும் ஒவ்வொரு குழந்தையின் தூய்மையின் ஆதாரத்தில், பிரம்மபாபாவும் சிவபாபாவும் குழந்தைகளின், ஒவ்வொரு குழந்தையின் தூய்மையின் ஆதாரத்தில் ஆன்மீக தன்மையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆன்மீக தன்மையுடைய ஆத்மா இந்த உலகத்தில் இருக்கையிலும் அலௌகிக பரிஸ்தாவாக தென்படுவர். வரதானம்: ஈஸ்வரிய சுவாசத்தில் இருந்து தவறான சுவாசத்தின் சகவாசத்தின் தாக்குதலில் இருந்து தப்பித்து இருக்கும் எப்பொழுதும் சத் சங்கத்தில் இருப்பவர் ஆவீர்களாக. அதாவது ஈஸ்வரிய இறைவனுடைய சகவாசத்தில் இருந்து தவறான சகவாசத்தின் தாக்குதலில் இருந்து தப்பித்து இருக்கும் எப்பொழுதும் சத்சங்கத்தில் இருப்பவராக ஆவீர்களாக. சத்சங்கம் என்றால் இந்த இறைவனின் மகா வாக்கியங்கள். இந்த வாணி தான் சத்சங்கத்தில் சொல்லப்படுகின்ற மகா வாக்கியங்கள்.
இதனுடைய விளக்கம், இந்த வரதானத்தின் விளக்கம், எப்பேற்பட்ட மோசமான சகவாசமாக இருந்தாலும் சரி, ஆனால் உங்களுடைய சிறந்த சகவாசம் அதற்கு முன்னால் பல மடங்கு சக்திசாலி ஆகும். ஈஸ்வரிய சகவாசத்திற்கு முன்னால் அந்த சகவாசம் ஒன்றுமே இல்லை என எல்லாமே பலவீனமானது ஆகும். ஆனால் சுயம் பலவீனமானவராக ஆகிவிடும் பொழுது தவறான சகவாசத்தின் தாக்குதல் ஏற்படுகிறது. யார் எப்பொழுதும் ஒரு தந்தையின் சகவாசத்தில் இருக்கிறார்களோ, அதாவது எப்பொழுதும் சத்சங்கம் உடையவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் வேறு எந்த ஒரு சங்கேரங் சகவாசத்தினுடைய சாயத்தில் தாக்கம் உடையவர்களாக ஆகிவிட மாட்டார்கள். சகவாசத்தின் அதன் கெட்ட சகவாசத்தில் தாக்கம் உடையவர்களாக ஆகிவிட மாட்டார்கள். வீணான விஷயங்கள், வீணான சகவாசம், அதாவது தீய சகவாசம் அவர்களை கவர்ச்சியில் இருந்து வருமாறு செய்ய முடியாது. என்ன அழகான இதெல்லாம் நடைமுறை, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நடைமுறைகளை பற்றி என்னென்ன நடக்கின்றது, என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக அருமையாக விளக்குகின்றார். இதை படித்து பயன்பெற வேண்டும். ஸ்லோகன் வரதானம் முடிஞ்சது. இந்த ஞாயிற்றுக்கிழமை முரளியில் கேள்விப்பதில் தாரணை கிடையாது, கேள்விப்பதில் கிடையாது. தலைப்பு வரதானம், ஸ்லோகன் கடைசியில் தீமையை கூட நன்மையாக மாற்றுபவர்களே மகிழ்ச்சி உள்ளம் உடையவர்களாக இருக்க முடியும். தீமையை கூட நன்மையாக மாற்றுபவர்களே, தீமையை கூட நன்மையாக மாற்றுபவர்களே மகிழ்ச்சி உள்ளம் உடையவராக இருக்க முடியும். சந்தோஷமாக வாழ முடியும். எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க முடியாத பொருள் மகிழ்ச்சி. நீங்கள் பல கோடி ரூபாய் கொடுத்தாலும் 10 கிலோ மகிழ்ச்சி கொடுங்கள் என்று கடையில் கேட்டால் கொடுக்க முடியாது. அந்த மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்றால் இறைவனுடைய நினைவில் இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியை பெறலாம், சந்தோஷமாக வாழலாம். நன்றி. ஓம் சாந்தி.